வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அட் ஐஐடி 10 வேகன்சிஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் 10 வேகன்சிஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள், அப்படி இல்லைன்னா இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏதுவான சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஒரு எக்ஸ்போசராக நம்ம எடுத்துக்கலாம். Pharmacist 10 vacancies, IIT. So Indian Institute of Technology Delhi lays a strong emphasis on the sponsored research and industrial interaction. ஸோ ஐஐடி டெல்லி பற்றி சொல்லிக்கிறாங்க. ரிசர்ச்சு அப்புறமா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் உள்ள ஒரு எஜுகேஷ்னல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக இருக்குது. இன்ஸ்டியூட் ஹேஸ் நாட் ஓன்லி given due emphasis to investigation of problem of direct relevance to the needs of the country through time-bound sponsored and consultancy project aimed at solving live industrial problems, but also has given special attention to emerging areas internationally. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஐஐடி டெல்லி, நியூ டெல்லி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலாக வந்து ஒரு கொலாபரேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் சொல்லிக்கிறாங்க. அலாங் வித் டீச்சிங் அண்ட் அகாடமிக் ரிசர்ச் லீடிங் டு டாக்டரல் டிகிரி, த இன்ஸ்டியூட் கிவ்ஸ் ஹை ப்ரியாரிட்டி டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ மேஜராக வந்து டீச்சிங், அகாடமிக் ரிசர்ச் மட்டும் இல்லாமல் டாக்டரல் டிகிரியும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிஹெச்டி. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை ப்ரியாரிட்டி டு ரிசர்ச் அண்ட் ஆர்என்டி தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே ரிசர்ச்னு பார்க்கும்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் ஸ்பான்சர்டு பை நேஷனல் அண்ட் international agencies and user organizations. ஸோ நேஷ்னல் ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி, அப்புறம் வந்து யூசர் ஆர்கனைசேஷன், இவங்க வந்து ஸ்பான்சர்ஸாக வர்றாங்க. ஓகே, அடுத்து இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சி இஸ் அனதர் சிக்னிஃபிகண்ட் ஏரியா ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் த இன்ஸ்டியூட். ஸோ கன்சல்டன்சி அதாவது இண்டஸ்ட்ரியல் கூட ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் உள்ள இன்ஸ்டியூஷன். இப்போ நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணாலோ படித்தாலோ நம்ம ஃபீல்டில் நல்லா எக்ஸ்போசர் ஆக முடியும். அடுத்து அப்ளிகேஷன் ஃப்ரம் இந்தியன் நேஷனல்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் ப்ராஜெக்ட் அப்பாயின்மெண்ட் அண்டர் தி ஃபாலோயிங் ப்ராஜெக்ட் அப்பாயின்மெண்ட் ஷால் பி பேசிஸ் வித் கன்சாலிடேட்டட் பே renewable yearly or up to the duration of the project whichever is earlier. அதாவது ப்ராஜெக்டுக்காக வேண்டி இப்போ நமக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குதா கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் அப்படின்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அலோபதிக் ஃபார்மசிஸ்ட். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தோன்னா 8. கன்சாலிடேட்டடு ஃபெலோஷிப் பே ஸ்லாப் வந்து 39,420 per month கன்சாலிடேட்டடு. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டி ஃபார்மா ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபார்மா வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அட் அ ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன். ஸோ டிப்ளமா இன் ஃபார்மசி குவாலிஃபிகேஷனில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அலோபதி ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் ஹோமியோபதி ஃபார்மசிஸ்ட். இதில் வந்து பார்த்தோன்னா 2 போஸ்டிங். கன்சாலிடேட்டட் ஃபெலோஷிப்பு பே ஸ்லாப் வந்து 39,420 per month கன்சாலிடேட்டடு. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் யூஸ்வல் ஹோமியோபதிக் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்டு ஸ்டேட் போர்டு, ஸ்டேட் ஃபார்மசி இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன் அண்ட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஃபார்மசி ஆக்ட் 1948. டிப்ளமா இன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹோமியோபதிக் ஃபார்மசி இன் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன் அண்ட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஃபார்மசி ஆக்ட் 1948. அடுத்து எசென்சியல் ஆர் மேண்டேட்டரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி அஃபிஷியல் ஆஃப்டர் அலாட்மெண்ட் ஹாவ் டு டெடிகேட் ஃபுல் டைம் ஆஸ் பெர் ரோஸ்டர் ஷெடியூல் டு NT டெல்லி ஹாஸ்பிட்டல் ஒன்லி. ஸோ ஃபுல் டைமாக நம்ம அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நாட் அலோடு டு பி என்கேஜ்டு இன் எனி அதர் பிளேஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ மற்ற ப்ரொஃபஷனில் நம்ம எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது அங்கே தவிர. அடுத்து தேர்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் த டியூட்டி ஹவர்ஸ் வில் பி டைனமிக் பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட்ஸ் பிட்வீன் 8 AM to 8 PM வித் 40 hours per week, 9 hours வித் 1 hour லஞ்ச். ஸோ பெர் வீக் வந்து 40 hours நமக்கு ஒர்க் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டியூட்டி ஹவர்ஸ் 8 AM to 8 PM வரைக்கும் இருக்கலாம், 1 hour லஞ்ச் ஹவர். டியூட்டி ஹவர்ஸ் ஃபார் தி ஸ்டாஃப் வில் பி அசைன்டு பை their respective controlling or branch officers in IITD who may allocate separate shift of duty as per requirement within the
provisions of the labor laws governing the number of working days and hours etc. as applicable from time to time. அதாவது ஆஸ் பர் நார்ம்ஸ் படி ஐஐடி டெல்லி அவங்க வந்து பெர் டேக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், பெர் வீக் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் அதெல்லாம் அலாட் பண்ணுறாங்க. The candidates who are interested to apply for the above post should download a form and submit a duly filled form with complete information regarding educational qualifications, indicating percentage of marks or division or details of work experience etc. by email with advertisement number on the subject line to Professor Ashok Kumar Patel. Okay, ஸோ நம்மளோட ஐஐடி டெல்லி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்து ப்ரொஃபஸர் அசோக் குமார் பட்டேல் சாருக்கு. ஓகே, அடுத்து ஐஐடி டெல்லி ரிசர்வ்ஸ் த ரைட் டு ஃபிக்ஸ் ஹையர் கிரைட்டீரியா ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் தோ சாட்டிஸ்ஃபைங் அட்வர்டைஸ்டு qualification and requirement of the project post, and their name will be displayed on web link ird.iitd.ac.in or shortlisted. Along with the online interview details, only shortlisted candidates will be informed for online interview. In case any clarification is required on eligibility regarding the above post, the candidates may contact to Professor Ashok Kumar Patel at email id recruitIITD@gmail.com. இந்த இமெயில் ஐடியில் நம்ம டவுட்னா கேட்டுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்டது. அடுத்து 5% relaxation of marks may be granted to the SC or ST candidates in case of selection of a retired or a superannuated government employee. His or her salary will be fixed as per the prevailing IRD norms. So retired இல்லை சூப்பர்அனுவேட்டட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 5% ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஐஆர்டி நார்ம்ஸ் படி சொல்லியிருக்கிறாங்க. த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் தி கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் வயா லிங்க் இஸ் 20th May 2024 by 5 PM. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நம்ம செலக்ட் பண்ண சோர்ஸ் வந்து ஃபார்மா ட்விட்டர் தான். ஃபார்மா ட்விட்டர் வெப்சைட்லேயே பார்க்கலாம். நீங்கள் ஐஐடி நியூ டெல்லி வெப்சைட்டில் பார்த்தாலே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த லிங்க் எல்லாமே இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ மேக்ஸிமம் வந்து நார்த்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.